பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன் இரும்பு வடை சட்டியில். கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் ரெசிபிக்காக வேண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். மிளகு சீரக பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் சீரக பொடி, அது கொஞ்சம் போட்டு. பெருங்காயப்பொடி. ஒரு விசில் விட்டு நம்ம பொட்டேட்டோ உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். அப்போ தான் ரொம்ப 2-3 விசில் விட்டோம்னாக்கா நம்ம ரொம்ப குழஞ்சிரும், உடைய பார்க்கும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போதே வெட்டினா தான் நல்லா இருக்கும் அந்த இது. கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு மிளகு சீரகம் கருவேப்பிலை இதை நம்ம அப்படியே ட்ரையாக வானிலையில் ரோஸ்ட் பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா கரகரப்பா இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு லஞ்ச் ரெசிபிக்கு பெப்பர் பொட்டேட்டோ ஃப்ரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.